மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஈசானிய தெருவில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் கடந்த சில நாட்களாக கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்வதாக மது பிரியர்கள் தொடர்ந்து புகார் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் திங்கட்கிழமை இரவு 100க்கும் மேற்பட்ட மது பிரியர்கள் டாஸ்மாக் கடை செல்லும் நுழைவாயில் வளாக கதவை பூட்டி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது ஈசானிய தெரு அரசு மதுபான டாஸ்மாக் கடையில் ரூபாய் 190 என விலை அச்சிடப்பட்ட 180 மில்லி அளவு கொண்ட மதுபான பாட்டில் 220 ரூபாய் என ரசீது கொடுத்துவிட்டு ஆனால் 240 ரூபாய்க்கு விலைக்கு விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்து அந்த ரசீது மதுபான புட்டியை கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 190 கவர்மெண்ட் அறிவிச்சது 10 ரூபா ஏற்றிருக்கு. இவங்களோட ரேட்டு வந்து 10 ரூபா, இவங்களுக்கு அதிகமாக 210 ரூபா கொடுக்கணும். அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. ஆனால் இவங்க வாங்குறது வந்து 240 ரூபா. ரெண்டா இல்லையா? ஆனால் நாங்கள் அதை கொடுத்து போய் கேட்டு போனதுக்கு எங்கள்கிட்ட பஞ்சாயத்து வச்சாங்க. நாங்கள் அதனால இப்போ இது போராட்டம் பண்றோம். சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர். இது குறித்து தகவல் அறிந்த சீர்காழி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மது பிரியர்களை சமாதானம் செய்து கடை ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதியில இந்த ஒரு ஒயின் ஷாப் மட்டும் தான் இப்படி நடக்குது. வேற எங்கேயும் அப்படி இல்ல. ஈசானிய ஒயின் ஷாப்பே வெள்ள எடு. இது கார்பன் ஷீட்டும் கிடையாது. கார்பன் ஷீட் இல்ல இல்ல அந்த ஷீட் காமிச்சிட்டு கோவப்படாத இல்ல மச்சான் கார்பன் ஷீட் கிடையாது. 190 கவர்மெண்ட் அறிவிச்சது 10 ரூபா ஏற்றிருக்கு. இவங்களோட ரேட்டு வந்து 10 ரூபா, இவங்களுக்கு அதிகமாக 210 ரூபா கொடுக்கணும். அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. ஆனால் இவங்க வாங்குறது வந்து 240 ரூபா. ரெண்டா இல்லையா? ஆனால் நாங்கள் அதை கொடுத்து போய் கேட்டு போனதுக்கு எங்கள்கிட்ட பஞ்சாயத்து வச்சாங்க. நாங்கள் அதனால இப்போ இது போராட்டம் பண்றோம். அவ்வளோதான் எங்களோட இது. இவ்வளோ ரேட்டு 40 ரூபா அதிகமாக வைக்கிறாங்க. அதுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? அதுக்காக அந்த ஒயின் ஷாப்பை மூடணும். நீங்க என்ன பண்ணீங்க? இந்த ரேட்டை கம்மி பண்ணி விற்கணும். கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது 190 ரூபா. அதை நாங்கள் எல்லாருமே சேர்த்து தான் சாத்தணும். 190 ரூபா ரேட்டு. அங்கே பாருங்க, ஒரே 90 ரூபா. இந்த ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க 200 ரூபா. ஆனால் 210 ரூபா, இவங்களுக்கு 10 ரூபா அதிகமாக தான் விற்கிறாங்க. அப்போலேருந்து எல்லா சரக்குமே ரிட்டர்ன். அதான் அதுதான் சொல்லி சேர்த்து ஸ்டிக்கர் ரேட்லோட 10 ரூபா கூட வாங்கலாம்ண்ணா. அந்த பில்லு வேண்டா 220 சார். இந்த பில்ல கார்பன் இல்ல, ஒண்ணு இல்ல. அது பில்லு கேட்டதா பிரச்சனை சார். இருங்கண்ணா. இந்த மாசம் அது யார் கேக்குறாங்க இருக்கா? இரண்டா சார் சர்க்கிட் ரேட் வந்து 1 வருஷம் ஆகுது. அந்த ரேட் ஃபிக்ஸ்ட் ரேட் வந்து கவர்மெண்ட் ரேட் வந்து 190. பில்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க 10 ரூபா. இவங்களுக்கு அந்த 10 ரூபா நம்ம கொடுக்குறோம். 210 அதுதானே சார் எடுத்துக்கணும். பாக்கி 40 ரூபா கொடுக்கணும்ல சார். அதுலயும் மேற்கொண்டு 20 ரூபா எடுத்துக்கிறாங்க. அது இல்லாம காலையில வந்து பிளாக்ல குடிக்கிறாங்க. அந்த 160 சர்க்கரை 200 ரூபாய்க்கு யார் யார் குடிச்சிருக்கா? வீடியோலாம் 2 நாளா குடிச்சிருக்காங்க. குடிச்சிருக்கீங்களா? ஆனா அந்த ஸ்டிக்கர் கிடையாது. இந்த பால்ல ஸ்டிக்கர் கிடையாது. இந்த பால்ல ஸ்டிக்கர் கிடையாது. ஸ்டிக்கர் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் RK பானு.